மக்களே, நம்மளுடைய தலைமலை பேருந்து பயணத்தில் பண்ணாரி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு பஸ்ஸில் ஃப்ரெண்ட் சீட்டில் இடம் கிடச்சிருச்சுங்க. இப்போ சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறோம். சத்தியமங்கலம் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம 2வது தடவையாக திம்பம் மலை ஏற போகிறோம். திம்பம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 27 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குங்க. அதில் ஆட்டாங்கால் வளைவு அப்படின்னு சொல்லப்படுற 20வது கொண்டை ஊசி வளைவில் தாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஆனால் இந்த ரூட்டில் நம்ம ஹேர்பின் மேலே கிராஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு ஹேர்பின் வேண்டியது. ஸோ இந்த 27 கொண்டை ஊசி வளைவுகளையும் கடந்து நம்ம திம்பம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கேருந்து இடது பக்கமாக திரும்பி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணி தலைமலை ரூட்டில் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செக் பண்ணிட்டு தாங்க இந்த ரூட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறதுக்கு அலோடு இல்லைங்க. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸு தாங்க போகுது. காலையில் 5:50க்கு ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறமா மதியம் 12:30 மணிக்கு ஒரு பஸ்ஸு. நாம் மதியம் 12:30 மணிக்கு போகிற 2வது பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். சத்தியமங்கலம்லேருந்து தாளவாடி போகிறதுக்கு 57 கிலோமீட்டர் ஆகும் மக்களே. ஆனால் சத்தியமங்கலம்லேருந்து தலைமலை வழியாக தாளவாடி போகிறதுக்கு 73 கிலோமீட்டர் ஆகும். தாளவாடி தமிழ்நாட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. ஆனால் தாளவாடி போகிற நார்மல் ரூட்டில் போனோம் அப்படின்னா திம்பம், ஹாசனூர் போயிட்டு கர்நாடகாக்குள்ளே போயிட்டு மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தாங்க நம்ம தாளவாடி ரீச் பண்ணணும். இதே நம்ம இந்த தலைமலை ரூட்டில் போனோம் அப்படின்னா கர்நாடகாக்குள்ளே போகாமல் தமிழ்நாட்டுக்குள்ளேயே போய் நம்ம தாளவாடி வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஆனால் இந்த தலைமலை ரூட்டு பார்த்திங்கன்னா எல்லா வண்டிக்குமே அலோடு கிடையாது. நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். தலைமலை ரூட்டில் பார்த்தீங்கன்னா காளித்திம்பம், மாவனத்தம், பெஜலட்டி அப்படின்னு இன்னும் சில கிராமங்கள்லாம் இருக்குங்க. அந்த உள்ளூர் மக்களுக்கு மட்டும்தான் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த ரூட்டில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் ரோடு தாங்க. பார்க்கவே சிங்கிள் ரோடு தான். எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சாலையும் அந்த சாலையில் பயணிக்கிற நம்மளோட பேருந்தும் ஒரு சூப்பரான செம்மையான ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மக்களே. நம்ம தலைமலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய அழகான கிராமங்கள்லாம் கடந்து நம்ம தாளவாடி போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இந்த ரூட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சீக்கிரமே தலைமலை ரூட்டை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம தாளவாடியை பற்றி பார்க்கலாம்.